ஜனித்வாஹம் வம்சே மஹதி ஜகதி க்யாதயசசாம் சுச்சீனாம் யுக்தானாம் குணபுருஷ தத்வஸ்திதிவிதாம். அளவந்தார் ஸ்தோத்திர ரத்னம் என்னும் உத்தம ஸ்தோத்திரத்தை அருளி செய்கின்றார். நான் எந்த குலத்தில் பிறந்தேன் தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் பிறந்திருக்கக்கூடிய குலத்தின் மீது ஒரு கர்வம் உண்டு. ஜனித்வாஹம் வம்சே மஹதி ஜகதி க்யாதயசசாம். ஏதோ ஒரு குலத்தை குறித்து நாம் சொல்வதாக இருந்தால் என்ற குலம் என்று கேட்டால் பிரயோஜனம் இல்லையாம். ஜனித்வாஹம் வம்சே மஹதி ஜகதி, உயர்ந்த குலம், உலகத்தில் க்யாதயசசாம், கீழே சொன்னேனே ஆஜன்ம சுத்தர்கள். ஆஜன்ம சுத்தர்கள் என்றால் பிறந்தது முதற்கொண்டு அந்த பிறவியே பரம பவித்திரமான பிறவி, பாவனத்துவமான பிறவி. அதுபோன்ற ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்திருப்பது மிகவும் முக்கியமானது. மனுஸ்மிருதியில் மனுதேவர் சொல்லுகிறார், வயசு, குலம், செல்வம், கல்வி இவற்றிற்கு தக்கபடியாக நாம் எந்த குலத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த குலத்திற்கு தக்கபடியாக எந்த வயது நமக்கு இப்பொழுது நடைபெறுகிறதோ அந்த வயதிற்கு ஏற்றார் போலே, அடுத்தது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம், அதைவிட முக்கியமானது நாம் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய கல்வி, இவற்றிற்கு ஏற்றார் போலே நம்முடைய தோற்றம், நடை, உடை, பாவனைகள் இவை அனைத்தும் அமைந்திருக்க வேண்டும். ஒரு பெரியவர் ஒரு தவறான காரியத்தை செய்தால் அடுத்த நொடி நாம் என்ன கேட்போம்? என்ன இது சிறுபிள்ளைத்தனமான காரியத்தை செய்கிறாயே என்று கேட்க மாட்டோமா? ஆகையால் குலத்திற்கு தக்கபடி இருக்க வேண்டும். இதையும் காளிதாசன் சொல்லும் பொழுது ஆகார சதிருஷ பிரக்ஞா என்று சொல்லுவார். தோற்றத்திற்கு ஏற்றார் போலே அவருடையதான பிரக்ஞை, அந்த பிரக்ஞை என்பது இருக்கும். அதற்கு ஏற்றார் போலே கல்வி சம்பாதிக்கப்படும், கல்விக்கு ஏற்றார் போலே முயற்சிகள் இருக்கும், அந்த முயற்சிக்கு தக்கவாறு அதனுடைய பலன் ஏற்படும் என்பதாக வர்ணிக்கிறார். ஆகையால் உத்தமமான குலம், புராணங்களிலேயே இந்த குலத்திற்கு சிரேஷ்ட குலம் என்பதாகத்தான் பெயர் உண்டாகி இருக்கிறது. அது மருவி தமிழில் சொட்டை குலம் என்று வந்துவிட்டது. ஷடமரிஷண கோத்திரம், இந்த கோத்திரத்திற்கு என்ன பெயர்? ஷடமரிஷண கோத்திரம் என்று பெயர். ஆம், எந்த விதமான தீய வாயுக்களும் வந்து இங்கே அண்டவே அண்டாது. அதில் நாதமுனிகள் வம்சத்தில் அவருடைய தாத்தா ஈஸ்வர பட்டர் அல்லது ஈஸ்வரர் என்று பெயர் கொண்டவராக, ஈஸ்வர முனிகள் என்று பெயர் கொண்டவராக இந்த க்ஷேத்திர விசேஷத்தில் வசித்து வந்தார். மதங்க முனிவர் தவம் செய்து சித்தி பெற்ற திருத்தலம். இப்பெருமான் உற்சவர் மன்னார் என்று அழைக்கப்படுகிறார். மன்னர்களுக்கெல்லாம் மன்னன், ஆகையால் இவர் மன்னார் ஒரு அர்த்தம். மூலவருடைய திருநாமம் வீரநாராயணன். வீரநாராயணபுரம் என்பதுதான் மருவி வீரநாராயணபுரத்து ஏரி என்பது மருவி வீராண ஏரி ஆகிவிட்டது. அதற்கும் புராணத்தில் ஒரு அற்புதமான கதை சொல்லப்படுகின்றது. ஜிரும்பணர் என்பதாக ஒரு மகரிஷி, அந்த மகரிஷி பன்னெடுங்காலம் உத்தமமானதொரு தவத்தை செய்து வந்தார். தவத்தின் பலனாக சாட்சாத் மகாலட்சுமி தேவி அவருக்கு காட்சியளித்தாள். லக்ஷ்மி பிராட்டியை குறித்து அந்த மகரிஷி தவம் செய்தார். அப்படி தவம் செய்த காலத்தில் மகாலட்சுமி தாயார் அவருக்கு அனுகிரகம் பண்ணாள். என்ன வேண்டும், என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, அம்மா, எனக்கு வேறு எதிலும் பற்றுதல் இல்லை, நாட்டம் இல்லை, எல்லா சுகங்களையும் பரிபூர்ணமாக நான் அனுபவித்து வருகிறேன். எம்பெருமானுடைய அனுகிரக விசேஷத்தினாலே ஆள்கின்றான் ஆழியான் ஆறால் குறையுடையும் ஒருவிதமான குறையும் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, எனக்கு குழந்தை பேறு இல்லை. ஆகையால் சர்வலோகேஸ்வரியான ஜெகஜனனியான லோகமாதாவான நீ எனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று மகரிஷி மகாலட்சுமியை மனமுருகி பிரார்த்தித்தார். சாத்வீகமான பிரார்த்தனைக்கு பெருமானும் பிராட்டியும் என்றுமே மறுப்பு சொல்வதே இல்லையே. சுவாமி, இதுதானே உம்முடைய விருப்பம்,
நான் உமக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும், அவ்வளவுதானே, கட்டாயம் பிறக்கிறேன் என்று மகாலட்சுமி தாயார் ஹேமாம்புஜவல்லி என்னும் திருநாமத்துடன், அதாவது பொற்றாமரை என்பதாக தமிழில் பெயர், அப்படி ஹேமாம்புஜவல்லி என்னும் திருநாமத்துடன் மகரிஷிக்கு பெண்ணாக பிறந்தாள். பெண்ணை பெற்றவருக்கு அக்காலத்தில் மிகவும் பரிதவிப்பு உண்டு. பதி சம்யோக சுலபம் வயோதிருஷ்டுவாச்ச மே பிதா என்று சீதாதேவி சொல்லுகிறாள். கணவனை கைப்பிடிக்க வேண்டிய தக்கதொரு பருவம் எனக்கு ஏற்பட்டு விட்டதைக் கண்டு என்னுடைய தந்தையார் பலவிதமான யோசனைகளை செய்து வந்தார். அதை குறித்து சீதாதேவி சொல்லுகிறாளே, அதே போன்று தான் இங்கேயும் மகரிஷி இந்த பெண்ணுக்கு தகுந்த வரன் யார், இந்த பெண்ணை நாம் நல்லதொரு ஒருவருக்கு கைப்பிடித்து தர வேண்டுமே என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவலோக மகரிஷி எல்லோருக்கும் நல்ல ஞானத்தை அளிப்பதினாலேயே நாரதர் என்ற பெயர் பெற்றவர். நாரம் என்றால் இரண்டு பொருள். நாரம் என்றால் நல்ல ஞானம், நாரம் என்றால் தீர்த்தம். நாரம் ததாதி இதி நாரதா, எல்லோருக்கும் நல்ல ஞானத்தை அளிக்கக்கூடிய நாரத முனிவர் வந்தார். அவருக்கு தெரியாதா இந்த பெண் யார், இவள் யார் கரம் பிடிக்க வேண்டியவள், யார் இவளை மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அறியாதவரா? அதற்காகத்தான் தேவலோகத்து மகரிஷியான பிரம்மரிஷியான அந்த நாரத மகரிஷி இங்கு வந்து சேர்ந்தார். இவரை பார்த்து, ஏனப்பா உனக்கு சிந்தனை, ரூபத்திலும் சீலத்திலும் குணத்திலும் எல்லா விதத்திலும் மிகச்சிறந்து விளங்கக்கூடிய உன் பெண்ணுக்கா பிள்ளை கிடைக்க மாட்டான், நீ ஒரு சுயம்பரத்தை ஏற்பாடு செய்வாயாக என்று சொல்ல மகரிஷி சுயம்பரத்தை ஏற்பாடு செய்தார். அநேக அரசர்கள் இங்கே குழுமி இருக்கிறார்கள் மாபெரும் சபா மண்டபத்தில். இப்பெண்ணரசியின் கைப்பிடிக்க வேண்டும் என்னும் பேராவலில் அத்தனை மகரிஷிகள் அத்தனை ராஜாக்களும் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். சுயம்பரம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சமயம் திடீரென்று அந்த சபா மண்டபத்திற்குள்ளே ஒரு திவ்ய புருஷன் நுழைந்தான். வாயு வேகம் மனோவேகத்தையும் மிஞ்சக்கூடிய ஒரு வெண்புறவியின் மீது ஆரோகணித்திருந்தான். கம்பீரமான தோற்றம், கண்டவர் மயங்கக்கூடிய தோற்றம். ஏன் பெண்கள் மட்டுமில்லை, புருஷர்கள் இந்த பிள்ளையை பார்த்தால் கூட, அடடா நாம் பெண்ணாக பிறக்கவில்லையே, இவன் கைப்பிடித்திருக்கலாமே, நாம் ஆணாக பிறந்து விட்டோமே, பெண்ணாக பிறந்திருந்தால் இவர் கைப்பிடித்திருக்கலாமே என்று அவர்களும் இயங்கும் அளவிற்கு சுந்தர வடிவத்துடன் அந்த திவ்ய புருஷன் புறவி மீது குதிரை மீது ஆரோகணித்து வெகு கம்பீரமாக அந்த சுயம்பர மண்டபத்திற்குள்ளே வந்தான். ஆண்களே இப்புருஷனை பார்த்து தங்களை பெண்களாக நினைத்துக் கொள்கிறார்கள் என்றால் இந்த பெண்ணரசி வாளாயிருப்பாளா? உடனே அந்த சுந்தர புருஷனை பார்த்தாள். தனக்கு எல்லா விதத்திலும் ஏற்ற மணவாளன் இவன்தான் என்பதை நிச்சயித்தவனாக அழகிய மணவாளனாம் அந்த திவ்ய புருஷன் கழுத்தில் மாலையிட்டு அவனை கைப்பிடித்தாள். புறவியின் மீது திவ்யாவயவ சௌந்தரியத்தை உடைய ஹேமாம்புஜவல்லியை ஆரோபணித்துக் கொண்டு அந்த புருஷன் கிளம்பும் பொழுது ஏனைய அரசர்கள் தோற்று போனவர்கள் சுயம்பரத்தில் தங்கள் கழுத்தில் மாலை விழும், தாங்கள் இப்பெண்ணரசியை கைப்பிடிக்கப் போகிறோம் என்று கனவு கொண்டு வந்தவர்கள் அனைவரும் ஒரு நொடியில் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. யாரோ ஒரு புருஷன் வந்தான், புறவியின் மீது ஆரோகணித்து வந்தான். அவன் அழகா அல்லது அவனுடைய அந்த புறவியாகிற குதிரை அழகா என்று நாம் நினைக்கும் அளவிற்கு இருவரும் கம்பீரமாக வந்தார்கள். அப்பெண்ணரசி இவன் கழுத்தில் மாலையிட்டாள். உடனே கிளம்புகிறார்களே, எப்படி இது நடக்கும்? இந்த கல்யாணத்தை நாம் ஒப்புக்கொள்ளக்கூடாது. நம்மில் யாராவது ஒருவர் கழுத்தில் அவள் மாலையிட்டால் ஒப்புக்கொள்ளலாம், இதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று எல்லோரும் எதிர்த்து வந்தார்கள். அந்த புருஷனுக்கு என்ன கவலை? அதுவும் பொதுவிலேயே நன்கு யுத்தம் செய்வதற்கு இவனுக்கு சக்தி சாமர்த்தியம் உண்டு. அது தவிர தற்பொழுது தன் மனைவியின் முன்னிலையில் வீரத்தை காண்பிக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பு கிடைத்தால் எந்த ஒரு ஆண்மகன் தான் அதை இழப்பதற்கு விரும்புவான்? ஆகையால் புறவி மீது ஆரோகணித்தபடியே எதிர்த்து வந்த அரசர்கள் அனைவரையும் யுத்தம் செய்து இந்த திவ்ய புருஷன் வீழ்த்தினான். இவன் ஒரு பக்கம் உக்கிரமான யுத்தம் செய்ய அந்த குதிரை பெரும் மூச்சு காற்றினாலேயே அனைத்து அரசர்களையும் கீழே வீழ்த்தியது. ஒரு குதிரையின் மூச்சு காற்றை கூட எதிர்த்து நிற்கும் வலிமையற்றவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் கழுத்திலா இவள் மாலை விழும்? அனாயாசமாக அவளை அழைத்துக் கொண்டு இவன் குதிரையின் மீது ஆரோகணித்து செல்ல எல்லாரும் பார்த்தார்கள். ஆஹா,
இவன் வீரன், இவன் வீராதி வீரன், இவன் வீராதி வீரன் என்று வீரா 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 என்று உத்கோஷிக்க இவர்கள் எல்லோரும் கோஷித்துக் கொண்டு அவனை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த புரவி மறைந்தது. அங்கே கருடன் தோன்றினான். அந்த புருஷன் மறைந்தான். சங்க சக்கர கதாதாரியாக எம்பெருமான் தோன்றினான். அந்த பெண்ணரசி மறைந்தாள். சாக்ஷாத் மகாலட்சுமி தாயார் தோன்றினாள். கருடன், பெருமான், பிராட்டி என்பதை சேவித்த அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். இவன் வீரன் மட்டுமில்லை, இவன் நாராயணன், இவன் வீரன் மட்டுமில்லை, இவன் நாராயணன் என்று கொண்டாட அப்பெருமான் வீர நாராயணன் என்று பெயர் பெற்றான். இந்த பெயரை சூட்டியவர் இவர்கள் மட்டுமில்லை. ராமாயணத்தில் ராவணன் ராமனை எதிர்த்து யுத்தம் செய்தான். ராவண யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சமயம் ராமனுடைய வலிமையான பாணங்களினாலே தாக்குண்டு நிலை குலைந்து போனான் ராவணேஸ்வரன். அப்பொழுது ராவணேஸ்வரன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? தம்மன்யே ராகவம் வீரம் நாராயணமனாமயம். ஆஹா, முன்னொரு காலத்தில் தேவாசுர யுத்தம் நடைபெற்ற பொழுது தன்னுடைய பாட்டனாரான மால்யவான் முதலானவர்களை விரட்டி அடித்த அந்த நாராயணன் தான் தற்பொழுது ரகுவீரனாக என்னிடத்தில் வந்து என்னை எதிர்த்து யுத்தம் செய்கிறான் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். தம்மன்யே, அங்க மன்யே என்றால் நினைத்தேன் என்றான். இங்கு மன்யுக்ஷேத்திரம் எனப்படக்கூடிய புண்ணியக்ஷேத்திரம். அங்கே நாராயணம் வீரம், நாராயணம் வீரம், ராகவம் வீரம் என்று போற்றினான். வீரராகவன் வீரநாராயணன் என்பதை உணர்ந்திருக்கிறேன் என்றானே. அத்தகையதொரு வீரநாராயண பெருமாளாக பெருமாள் இங்கே சேவை சாதிக்கின்றார். மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாக விளங்குவதினாலே இப்பெருமானுக்கு மன்னார், மன்னனானார், மன்னனானார் என்பது மருவி மன்னார் என்று வழங்குகிறது. இந்த மன்னார் சன்னிதானத்தில்தான் ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய அவதாரம் விசேஷமாக ஏற்பட்டிருக்கிறது. நாதமுனிகள் அவதாரம் செய்த அரும் பெருமை பெற்ற திவ்யதேசங்களுக்கெல்லாம் மேலான பெருமை வாய்ந்ததான இந்த திருத்தலத்தில் நாதமுனிகள் நம்மாழ்வாரை குறித்து செய்த தவத்தின் சீர்மையை நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாம்.